ஆண்டவர் இயேசு ஜெபித்தார், சீடர்கள் அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள், புனிதர்கள் ஜெபித்தார்கள். எனவே திருச்சபை இன்றைக்கு நமக்காக ஜெபிக்கிறது. The best form of prayer is a holy mass. மிக வல்லமையான ஜெபம் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிற திருப்பலி. திருப்பலியிலே நாம் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு முறை நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் கொண்டு வாருங்கள். நன்றியோடு கூடிய மன்றாட்டு உங்களுடைய தேவைகளிலே ஜெபங்களில் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், சகோதரனுக்காகவும், சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் உம்மோடு நெருங்கிய உறவு பாராட்டி, இதோ சோதம் குமோரா அழியக்கூடாது என்பதற்காக அவர் பரிந்து பேசியது போல ஆண்டவரை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிந்து பேசுகிறவர்களாக, ஜெபிக்கிற மனிதர்களாக, எங்கள் ஜெபத்தின் வழியாக நாங்கள் எங்கள் தீமையிலிருந்து விடுபெறுகிறவர்களாக, ஜெபத்தின் வழியாக எங்களுக்கான அடைக்கல நீர் என்பதை உணர்ந்து கொள்வர்களாக எங்களை மாற்றோம். நாங்கள் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் இதோ நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அல்போன்ஸ் மரிய தி லிகோரி என்கிற புனிதர் சொல்லுகிறார், he who prays much receives much என்று சொல்லுகிறார். அதிகமாக ஜெபிக்கிற மனிதன் அதிகமாக பெற்றுக்கொள்கிறான் என்று. ஆண்டவரை, உம்மை ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு தேடுகிற கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஆசிரை பொழிந்திரலும். அவர்கள் எழுப்புகிற விண்ணப்ப குரலுக்கு செவிசாய்த்து அவர்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி தகப்பனாய் தாயாய் இருந்து கண்ணீரை துடைத்து ஆறுதல் தந்து அமைதியை உண்டாக்கி ஆசீர்வாதங்களை பொழிந்து நோய்களிலிருந்து விடுதலை தந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நீ தகப்பனாக இருந்து கரம்பற்றி வழி நடத்துவதாக நன்றியோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.